எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் என் குடும்பத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களும் இணையதள நண்பர்களுக்கும் முதலின் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சிவகுமார் அங்கிள், தேங்க்யூ அங்கிள். ஆர்னவ் நீட்ஸ் யுவர் பிளெஸிங்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல ஆர்னவுக்கு இப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் அதை அமைத்து கொடுத்த சூர்யா சாருக்கும் ஜோதிகா மேம்க்கும் ராஜசேகர் அண்ணாவுக்கும் முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் எதிர்பார்க்கல, இது ஒரு எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம். இந்த ஒரு வாய்ப்பு வந்த உடனே இது நிச்சயமாக இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா ஆர்னவுக்கு இது ஒரு முதல் படத்துலேயே என் கூட நடிக்கிறத விட அவங்க தாத்தா கூட நடிக்கிறது ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினச்சேன். அது நடந்திருக்கு. ஐ திங்க் இட்ஸ் காட்ஸ் பிளெஸிங்ஸ் அண்ட் உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸும் அவனுக்கு தேவை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஓ மை டாக் சரோ, ரொம்ப அருமையான ஒரு அழகான ஒரு கதை, குழந்தைகளுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு கதை, நிறைய உணர்வுகளையும் ரொம்ப அழகாக பின்னப்பட்ட ஒரு கதை. ஸோ என்னோட கதாபாத்திரமாக இருக்கட்டும், அப்பாவோட கதாபாத்திரமாக இருக்கட்டும், ஆர்னவோட கதாபாத்திரம் ரொம்ப யதார்த்தமாக எழுதியிருந்தார். ஆக்சுவலாக நான் கதை கேட்கும் போதே ஆர்னவோட ஒரு 75 to 80% ஆஃப் அவனோட கேரக்டர் தான் படத்தில் இருக்குது. ஸோ அப்போவே எனக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தது. பிகாஸ் அவன் பயங்கர சுட்டித்தனம் பண்ணுவான். இப்போ குவைட்டாக இருந்தாலும் அவன் பண்ணுறது எல்லாமே நீங்கள் படத்தில் பார்க்கும்போது இருக்கும். அவன் நாய்க்குட்டினா அவனுக்கு உயிர். நாய்க்குட்டி மட்டும் இல்லை, எல்லா மிருகங்கள்கிட்டையும் அவன் அவ்வளோ ஒரு அன்பு செலுத்துவான். ஸோ அதுவே எனக்கு சரி இதில் பயங்கர எக்ஸைட்டடாக ஆர்னவ் பண்ணிடுவான் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ ரியலி ஹாப்பி. அந்த குட்டீஸ்களோட கூட பண்ணது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ரொம்ப அருமையாக, ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிற மாதிரி ஒரு நிலை இருந்தது. அவ்வளோ அழகாக பண்ணாங்க. ஒரு படம் நாய்க்குட்டியாக இருக்கட்டும் இல்லை குழந்தைகளாக இருக்கட்டும் வச்சு ஒரு படம் எடுக்கிறன்றது எல்லாருக்குமே ரொம்ப பொறுமை வேணும். அதில் முக்கியமாக எங்களோட கேமராமேன் கோபிநாத் சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அந்த குளூரில் ராஜா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் தேங்க்யூ சார். நான் ரொம்ப நம்பினது கோபி சார் தான். ஏன்னா பிகாஸ் நிறைய விஷயங்கள் கேண்டிடாக எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தோம். ஏன்னா எதுவுமே பிளான் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அது நடக்கும் போது அதை கேப்சர் பண்ணோம். அதை ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணி கொடுத்தாங்க கோபி சார். இஸ் யூ த பில்லர் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் சரவ் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணீங்க. குழந்தைகளோட குழந்தைகளா அவரும் விளையாண்டு ஒருத்தங்க முடிய பிப்பாங்க, ஒரு ஷாட்டுக்கு அப்புறம் போய் அடிப்பானுங்க. எல்லாத்தையும் அவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப அழகாக இதை கொண்டு வந்திருக்காரு. தேங்க்யூ சரோ சார். அண்ட் சிலா மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரியிலேயே ஒரு ட்ராவலரான ஒரு நிறைய விஷயங்கள் வச்சுருக்கோம். அது ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்தீங்க மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மைக்கேல், நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகாக ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த இடத்துல எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பண்ணி கொடுத்ததுக்கு ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப். கலர் காம்பினேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாரோட உழைப்பும் இதில் இருக்குது. அண்ட் நிவாஸ் பிரசன்னா, யுவர் மியூசிக் ஐ திங்க் இட் வாஸ் அமேசிங். அந்த 3 பாடல்களும் ரொம்ப ரொம்ப அருமையாக அமைத்து கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாஸ் ஆசம். ஐ திங்க் நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்க April 21st அமேசான் ப்ரைமில். அதுவும் ஒரு குளோபல் ரிலீஸ் கிடைச்சிருக்குன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக அது டிசம்பரே ரிலீஸ் ஆக வேண்டியது. அண்ணா சொன்ன மாதிரி அனிமல் சர்டிஃபிகேட்டுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பிகாஸ் அவ்வளோ நாய்க்குட்டிகள் படத்தில் இருக்குது. ஸோ அதுக்கான ப்ராசஸ் பெருசாக இருந்தது, அதனால் டிலே ஆயிடுச்சு. பட் வெரி ஹாப்பி தட் இப்போ ஏப்ரல் நல்ல ஹாலிடே டைமில் அது வருது அப்படின்னு. ஏன்னா ஆர்னவ் டிசம்பர் வரலையா அப்படின்னு என்னை கேட்டுட்டு இருந்தாப்புல. ஸோ பொறுமையாக இருமா அப்படின்னு சொல்லி we did it. Now it's coming in. ஆர்னவ் கேட்டுக்கிட்ட மாதிரி, அப்பா கேட்டுக்கிட்ட மாதிரி எங்களை எப்போதுமே நீங்கள் பிளஸ் பண்ணியிருக்கீங்க இத்தனை வருஷம். அதே மாதிரி இன்னைக்கு ஆர்னவ் இந்த திரையுலகத்தில் காலடி எடுத்து வச்சுருக்காரு. அவருக்கும் உங்களோட பிளெஸிங்ஸ் தேவை. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகேன் இன்னொருத்தவங்க முக்கியமானவங்க ஆர்னவோட அம்மா ஆர்த்தி. தேங்க்யூ ஆர்த்தி. பிகாஸ் 55 நாளும் ஆர்னவ் கூட இருந்து நிறைய விஷயங்கள் நான் மற்ற இதில் கான்சன்ட்ரேட் பண்ணாலும் ஆர்னவ் ரொம்ப ஒரு அம்மா மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள்ல அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து இதை பண்ணாங்க. ஐ திங்க் வி ஆர் ஆல் ஹாப்பி. இப்படி ஒரு வாய்ப்பு அமைந்ததுக்கு இறைவனுக்கு நன்றி. அண்ட் நிச்சயமாக இந்த படம் எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக ரொம்ப எமோஷனலான ஒரு படமாக இருக்கும். ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அண்ணா சொன்ன மாதிரி ஒரு வால்ட் டிஸ்னி ட்ரீட்மெண்ட்
இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன். பிளஸ் ஆர்னவ், தேங்க்யூ ஸோ மச். அண்ணா படத்தில் வந்து தாத்தா அப்பா பேரனா தான் வரோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆர்னவ் அண்ட் தேங்க்யூ வருண். ரொம்ப மென்மையான ஒரு ஆள். அவர் பேசுறதும் சரி, அவர் நடந்துக்கிற விதமும் சரி, ரொம்ப அமைதிக்கு இப்படி ஒரு உருவமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வெளியில் அவர் எப்படி இருப்பாருங்க தெரியாது. நான் ஈவெண்ட்லாம் பார்க்கும்போது வந்து அது மாதிரி அமைதியாக தான் வந்து இருந்திருக்காரு. இப்போவும் அதே மாதிரி அமைதியாக தான் உட்காந்துருக்காரு. அண்ட் அழகான பாடல்கள், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் சோல்ஃபுல் சாங்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பாடல்கள் கொடுத்தவர். இந்த படத்துக்காக ஸ்பெஷலாக பசங்களுக்காக ரொம்ப க்யூட்டாக நிறைய பாடல் போட்டிருக்காரு. நிவாஸ் பிரசன்னா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். த மியூசிக் டைரக்டர் ஆஃப் ஓ மை டாக். எல்லோருக்கும் வணக்கம். ப்ரெஸ், டு ஆல் தி டிஸ்டிங்விஷ்ட் பீப்புள் ஹியர், எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட முதல் நன்றி ராஜா சாருக்கு. ஒரு நாள் கால் பண்ணார், நிவாஸ் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னு. நான் கேட்கவே இல்லை, நான் ஓகே சொல்லிட்டேன். பிகாஸ் you know all 2D has been consistently producing good films, and அந்த நம்பிக்கையும் சார் was so kind and warm enough to give me this opportunity. Thank you so much sir. And Surya sir and Jyotika ma'am, thank you. And next oh my dog, இது வந்து எனக்கு ஒரு நியூ பிகினிங் தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் மியூசிக் நான் யோசிக்கிற தாட் ப்ராசஸாகவுமே இந்த ஃபிலிம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. To my director, my brother, Sarav sir, அவர் இன்ஸ்பயர் பண்ண விதத்தில் வந்து he wanted to be sound like a Walt Disney film மாதிரி தான் ஒரு ஐடியாவே இருந்தது இந்த ஃபிலிமில். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் சவுண்ட் ட்ராக்ஸ் அண்ட் மியூசிக் எல்லாமே ஒரு இன்டர்நேஷ்னல், ஒரு இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஒரு ஃபீல் இருக்கணுன்றதான் எங்களோட ஒரு ஐடியாவாக இருந்தது. அந்த ஃபிலிமில் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல். Thank you Gopi sir for the lovely visuals. Thank you through sir. Thank you. And Arun Vijay sir, and thank you sir, Vijay Kumar sir, and all everybody. It's a big blessing for me to be a part of this film. I'm so much gratitude. Thank you everybody, to my singers, my assistants, to all the people. And 2D la work panna Mithun, Bala, everybody. Thank you so much. Thank you so much. Means a lot. Thank you. Thank you so much நிவாஸ் அவர்களே. நான் இப்போ அனைவருக்கும் வணக்கம். It's a very special moment. First of all, I would like to thank 2D Entertainment for giving me this opportunity. Surya sir, Jyotika ma'am, and of course Rajshekhar Pandyan Anna. And this is actually my first movie by shoot. ஏற்கனவே செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு சைன் பண்ணது ராரா, பட் இட் காட் ரிலீஸ்ட். அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் மூவி ஆஸ் பர் ஹிஸ்ட்ரி. It was a great experience working in this movie. ஏன்னா இது எனக்கு ஃபஸ்ட் ஃபிலிம். அண்ட் 45 days நாங்கள் ஊட்டியில் இருந்தோம். அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. புது எக்ஸ்பீரியன்ஸு நிறைய கற்றுக்கிட்டேன் அதில். அண்ட் லவ்லி ஸ்கிரிப்ட், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் ஆல் த குட்டீஸ். நவ் ஐ ஹாவ் டு டெல் அபவுட் Vijayakumar uncle, whom I know from my childhood, and Thambi Arun, and my Marumahan Arnav Vijay. It was actually வந்து ஒரு ஃபேமிலியோடு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. And I would like to thank everyone, each and every one of the team. DOP sir, he was such a great support. And thank you so much for all the love and support, the entire team. And Silva master also, thank you sir. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டண்ட் இந்த மூவி எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எல்லாருமே ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. தேங்க்யூ ஆல் ஸோ மச். அண்ட் மைக்கேல், தேங்க்யூ ஆர்ட் டைரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அருண் விஜய் சாருக்கு ஃபைட் எடுக்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக தெரியல. அதை விட ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்துட்டா அருணவ் வந்து அவ்வளோ அழகாக அருணவ் ஃபைட் பண்ணான். எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என் லைஃப்பில். என்னோடய ஃபைட்டு பேட்டர்ன் சேஞ்ச் ஆனதே பார்த்திங்கன்னா அருண் விஜய் சார்கிட்ட தான். ஏன்னா எவ்வளோ பெரிய ஃபைட் இருந்தாலும் புதுசாக ஒரு ஃபைட்டு சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது ஒரு ஹீரோக்கிட்ட இருந்தால் சேஞ்ச் ஆகும். அது அருண் விஜய் சார்கிட்ட தான். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகிட்டு வந்திருந்தப்போ இந்த படம் பண்ணும்போது மிகப்பெரிய சப்போர்ட் அவர். அப்புறம் டைரக்டர் சரவ் கூட வந்து ஏற்கனவே 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நல்ல மூமெண்ட் அதெல்லாம். இப்போது இது 3வது படம் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ஸ்கிரிப்டில். இதில் என்னென்னா எனக்கு விஜயகுமார் அப்பா கூடயும் நான் ஒர்க் பண்ணிட்டேன்.
அருண் விஜய் சார் கூடயும் ஒர்க் பண்ணிட்டேன், அர்ணவ் கூடயும் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ இந்த படத்தில் குட்டி பசங்களுக்கு தேவையான அத்தனை ஒரு சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும், அதில் ஒரு பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டான விஷயம் இருக்கும். அப்புறம் கோபி சார் பற்றி சொல்ல வேண்டாம், என்ன பெரிய ஆக்ஷன் டிஓபி, எதுவுமே சொல்ல தேவையில்லை அவர்கிட்ட, அவரே எனக்கு எடுத்து கொடுத்துருவார். எடுத்து கொடுத்து எடிட்லாம் பார்த்து மாஸ்டர் இந்த இடத்துல சரியில்லை சரிப்படுத்துங்க அப்படின்னு என்னை கரெக்ட் பண்ணுற ஒரே ஆள் அவர் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் பெரிய வெல்விஷர் அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு ராஜா சார். ஏன்னா நான் ஒரு சின்னதாக ஒரு படம் பண்ணியிருந்தேன், ரொம்ப ஒரு சின்ன தடுமாற்றத்துலலாம் இருந்தேன். கரெக்டாக கைட் பண்ணி மாஸ்டர் இந்த படத்தை இப்படி பண்ணுங்கன்னு என்னை கைட் பண்ணி ஒரு பெரிய தடம் வகுத்து கொடுத்தவங்க. தேங்க்யூ. அப்புறம் நான் சிவகுமார் அப்பாவுடைய பயங்கர ஃபேன். என்னென்னா அவங்களுடைய புக்கு படித்து நிறைய அனுபவங்கள், அவங்களுடைய சினிமா அனுபவங்களை வந்து அவங்க புக்கு மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள போய் ஒரு நாள் சந்தித்தேன். மிகப்பெரிய மரியாதை. நன்றி எல்லாருக்கும். அப்புறம் சூர்யா சார், தேங்க்யூ ஸோ மச் ஆல். தேங்க்யூ. ஓகே, உங்கள் பேர்லாம் டக்குன்னு சொல்லுங்கள். என் பேர் கிருத்திக். என் பேர் சித்தி. மின்னுக்குரியா? மின்னு முடிச்சிட்டியா? என்னடா பண்ணுற? என் பேர் ஸ்ரவன். என் பேர் ஆர்னவ். ஓகே. என் பேர் பென்னியை வந்து நல்லா தெரியும், பயங்கரமான வாள். என் பேர் ஜான்கி. சரி, ஒரு பெரிய பட்டாளமே வந்து இருக்காங்க, என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு தெரியல. இங்கே வா, உன்னை யார் வந்து ஃபஸ்ட்டு உனக்கு சொன்னாங்க நீ கெத்தாக போகணும் அப்படின்னு? உடனே ஒரு சூயிங்கம்மை போட்டு அப்படியே விராட் கோலி மாதிரி வந்து உட்காந்து வந்தான். அதுக்கப்புறம் வாயே திறக்கல நீ. ஸ்டைலுக்காக போட்டிருக்கீங்களா? ஸ்டைல் இல்லை, பிடிக்கும், அப்படியே மென்னுட்டே இருக்கிறது நல்லா இருக்கு உங்களுக்கு. இனிமேல என்ன பண்ணுறீங்க, ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துன்னு வந்துடுங்க, அப்படி துப்பி வச்சுட்டு திருப்பி அப்புறமா போட்டுக்கலாம். ஓகேயா? சரி, ஓகே. எப்படி இருந்தது இந்த படம்? ஆர்னவ் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பிகாஸ் லைக் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி. அழகாக ஒரு நாய் கூட ஃபுல்லாக ஜாலியாக ஃபன் பண்ணுற மாதிரி ஒரு படம் உங்களுக்கு. நல்லா இருந்ததா நடிக்கிறதுக்கு? அப்பா நிறைய ஹெல்ப் பண்ணாரா? படம் நடிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என் பேர் ஆர்னவ் விஜய். ஃபர்ஸ்ட்டு யார் என்ன இந்த படக்கு ஆக்டிங் சூஸ் பண்ணாங்க? சூர்யா அங்கிள், ஜோதிகா ஆண்டி, ராஜா அங்கிள், சிவகுமார் தாத்தா அண்ட் சரோவ் சருக்கு ரொம்ப தேங்க்ஸ். தென் என் டெபியூ ஃபிலிம்க்கு தாத்தா டாடி கூட ஆக்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தேங்க்ஸ் டு டி ப்ரொடக்ஷன்ஸ். இல்லை, ஆர்னவ் இப்போ யோசிக்கிறாரு, சும்மாவே நம்ம படிக்கும்போது படின்னு சொல்லி மக்கடிப்போம், இவ்வளோ பெரிய ஸ்கிரிப்டை வேற மக்களுக்கு வச்சுட்டாங்களே, எங்கே எந்த வார்த்தையை போடுறதே தெரியல, தவிக்கிறான் பையன். அண்ட் க்ரூ காஸ்ட்லாம் எல்லாரும் என் கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அப்படியா? கேமராமேன் கோபி அங்கிளும் என் கூட கேமரா கூட கம்ஃபர்டபுளாக இருக்க வச்சாங்க. ஸோ தேங்க்ஸ் கோபி அங்கிள். தென் எல்லாரும் ப்ரைம் வீடியோவில் April 21 ஓ மை டாக் பாருங்கள். எல்லாருக்கும் நான் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும். ஸோ எல்லாரும் உங்களை பிளெஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஓகே, ஆடோ, ஓ சோ கியூட். This is the most cutest thing I have ever seen. செம்ம கியூட். அதாவது வந்து மனசார வருது அந்த குழந்தைக்கு. அழகா வந்து எல்லாரோட பெரியவங்களா இருக்காங்க, நான் பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிறேன். கண்டிப்பா வந்து ஓ மை டாக் சூப்பரா போகுது. ஆர்னவ் இஸ் அ ஸ்டார் ஆல்ரெடி. பிகாஸ் நீங்கள் பேசுனதுலேயே நாங்கள்லாம் ஃபேன்ஸ் ஆகிட்டோம். எனக்குலாம் கேஸ்ட் குரூக்கெலாம் வந்து தெரியவே தெரியாது. உங்கள் வயசுலலாம் எனக்கு வந்து சுத்தமாக ஒன்றுமே இதுக்கெலாம் அர்த்தமே தெரியாது. பயங்கரமாக பேசுகிற. ஸோ செம்ம சூப்பர். வாங்க சார், நீங்கள் வாங்க, முன்னாடி வாங்க. சொல்லுங்கள் சார், ஏதாவது சொல்கிறீங்களா? ஃபஸ்ட்டு நான் இந்த படம் பண்ணும்போது எனக்கு முன்னாடி ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. உங்களுக்கு? சரி, பேசு. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து ட்ரைனிங் போகும்போது நான் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே எனக்கு வந்து யார் கூட நான் பேசலை. ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஷையாக இருந்துச்சு. அப்புறம் ஊரே சிரிக்கிறா அங்கே பாரு, அவர் உழுந்து சிரிக்கிறார் ராஜா சார். அப்புறம் வந்து கொஞ்ச நாள் ட்ரைனிங் போகும்போது அப்படியே எனக்கு வந்து எல்லோரும் ஃப்ரெண்ட் ஆனாங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப தைரியம் வந்துச்சு. அப்புறம் வந்து நிறையா கேஸ்ட் அண்ட் க்ரூ அதுதானே சொல்ல இல்லையா? கேஸ்ட் அண்ட் க்ரூ நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை, அப்புறம் வந்து
ஃபஸ்ட்டு வந்து அப்பா வந்து சொன்னாங்க பாப்பா நல்லா இருந்துச்சு. அதான் சொல்றேன், நல்லா பேசுற, அழகா பேசுற. இப்ப நர்வஸ் ஆகாத, ஜாலியா இரு. ஓகேயா? ஓகே. நான் உனக்கு இன்னொரு சூயிங்கம் வாங்கி கொடுத்துட்றேன் கண்டிப்பா. ஓகேயா? என்ன பேபி, நீ பேசு பேபி. அப்புறம் வந்து இந்த படம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு ஜேர்னி ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அப்புறம் அப்பான்னு ஏதோ ஆரம்பிச்சிங்க, அப்பாவுக்கு ஏதாவது சொல்லணுமா? ஆமாம், தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ. ஏன்னா அப்பா அப்போ வந்து ஃபஸ்ட்டு அப்பா வந்து அப்பா தான் சொன்னாங்க. ஆமாம். அப்புறம் தான் வந்து நான் ஓகே அப்படின்னு போனா போது ஓகே நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு, நான் டேட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் தி ஸ்டார் ஹியர். ஓகே, அவ்வளோதானே? தேங்க்யூ ஸோ மச் பேபி, வெரி ஸ்வீட், வெரி கியூட். இன்னொரு ஒரு அருந்த வால் ஒன்று இருக்கு, வாங்க பெண்ணி, டக்குன்னு பேசிடுங்க எல்லாரும். எனக்கு வந்து சார் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, சூர்யா சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, மேம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. சார் வந்து என்கிட்ட ரொம்ப செல்லமாக நடந்துப்பார், வந்தவனி கூட செல்லமாக பேசினார். அவர் கோவத்தெல்லாம் இது வரையும் காட்டுனதே இல்லை, அவர் ரொம்ப செல்லமாக பேசுவார். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ பெண்ணி. ஏன் இவன் இவ்வளோ தெளிவாக பேசுகிறான்னா, டிவியில் அவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் வந்து நடிச்சு நம்மக்கிட்ட வந்து அவன் நல்ல மாதிரியே நடிச்சிருவான், நம்மளும் நம்பிடுவோம். ஆனால் பயங்கரமான ஆள் ஜானகி. இந்த மூவி ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக நான் நடித்தேன். எல்லாருக்குமே தேங்க்யூ என்ன அந்த மூவியில் சூஸ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். தேங்க்யூ பேபி, தேங்க்யூ ஸோ மச், வெரி க்யூட். டக்குன்னு வாங்க. அட ஹே, என்னடா கெத்தா வரீங்க வரும்போது. சரோஜ் சார் வந்து எல்லாத்தையும் பாசமாக நடந்த, இன்றைக்கும் கோவப்பட்டதில்லை. இப்படி தான் சொல்லணும் போல இருக்கு. அப்படின்னா அப்படிலாம் இல்லைல்ல, அதுக்காக இல்லை, நிஜமாவே ரொம்ப ஸ்வீட் தானே. ஓகே சரி, நீங்க சொல்லுங்க, ஏதாவது பயங்கர ஃபன்னா ஏதாவது பண்ணாரா சார், இல்லை ஏதாவது நடந்துச்சா செட்டில்? ஜாலி பண்ணீங்களா? அவர் மேலே போய் குதிப்போம் எல்லாரும் போயிட்டு. அத்தனை பேருமாடா? அதுவும் நம்ம பெண்ணிலாம் குதிச்சாடா என்ன ஆவறது? ஏய் போய் சொல்றான்டா, அதானடா. ஊட்டில வந்து நம்ம வந்து எல்லாம் சார் வந்து தூங்கி நிற்பாரு. சார் தூங்கிட்டு இருக்கீங்களா சார்? செட்ல சின்ன பிள்ளை சொல்லுது என்ன இது? சும்மா தூங்கி நிற்பார், நம்ம எல்லாம் போயிட்டு அப்படியே அவளை முழுங்கிடுவோம். ஐயோ செம கியூட். நாங்களாம் முழுகிட்டோம் நிஜமாவே இதுல. சார் என்ன சார் செட்ல தூங்குறீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க பசங்கள்லாம். உங்களை எழுப்புறதுக்காக டாக்டிக்ஸ் வச்சு மேலெல்லாம் வந்து குதிச்சிருக்காங்க. என்னப்பா வாப்பா. பொய் சொல்றாங்க. அது நீ சொல்றியா? நீ ஏதாவது சொன்னா நான் நம்புவேன் நான் ஃபர்ஸ்ட். அக்கா சீரியஸாக்கா நீ அந்த மாதிரிலாம் பண்ணது இல்லை, அவர் மேலாம் குதிச்சதுலாம் இல்லை. அதனால தான் அவர் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்காரு பெண்ணி. அவர் பக்கத்துல பத்துந்தாப்பா இருக்கும், அவர் மேல விழ மாட்டோம், சும்மா வந்து மேல விழுவோம். சரி ஓகே கண்ணாஸ், ஓகே. அதாவது பக்கத்துல வந்து அவர் படுத்து போறா, நீங்க தூங்குறீங்களா? நானும் தூங்குறேன், அப்பா ஒரே டயர்டா இருக்கு அந்த மாதிரி. அவ்வளவுதான். ஓகே தேங்க்யூ. ஸோ வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அவ்வளவுதானா? தேங்க்யூ ஸோ மச். வாங்க குட்டி. ஆக்சுவலி வந்து நம்ம நல்லா இருக்கு இந்த மூவி, நடிச்சது நல்லா இருக்கு. நான் வந்து இந்த மூவியில் நடித்தது வந்து ஒரு ஸ்கேட்டிங் ரோல், அது வந்து மெயின் ரோல். சார் கொடுத்தது நல்லா இருக்கு, எனக்கு அவர் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிக்குது அந்த ஷூட்டு. அண்ட் அந்த ஸ்கேட்டிங் வந்து விழுந்துட்டுக்கு அப்புறம் கூட என்ன சரியாக்கிட்டாரு, எப்படியோ மேஜிக் பண்ணிட்டாரு அவரு, ஸ்மைல் பண்ணி என்ன மேஜிக் கொடுத்துட்டாரு. சாருக்கு பெரிய தேங்க்யூ. இது வந்து என் ஃபர்ஸ்ட் மூவி. ஓகே பேபி, ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ண போறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். எல்லாருமே ஒரு சிரிப்புலேயே நீங்க வைத்தியம் பார்த்துருக்கீங்க. ஒரு குழந்தைக்கு பாருங்க சொல்றாங்க, அவர் சிரிச்ச உடனே சரியா போயிடுச்சு அப்படின்றாங்க. நீங்க சுத்தி ஒரு வாட்டி சிரிச்சிருங்க, நிறைய விஷயங்கள் சரியா போயிடும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் போய் உட்காந்துக்கோங்க ப்ளீஸ். சார் இந்த படம் வந்து ஒரு வால்ட் டிஸ்னி மாதிரி ஒரு குழந்தைங்களுக்கான ஒரு படமாக இருக்கணும்னு நினச்சேன் நான். அதுதான் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஒரு சின்ன கருவாக இருந்தது. அதுக்கப்புறமா அதை எழுதிட்டு யார் ப்ரொடியூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு டூடி ராஜேஸ்வரி சார் பார்த்தேன். சார் தேங்க்யூ சார். நீங்கள் ஃபஸ்ட்டு அது கதை கேட்டு நீங்கள் ஓகே சொன்ன அந்த மொமெண்ட் வந்து இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் மொமெண்ட். நீங்கள் இல்லைனா இந்த படத்தில் இந்த மொமெண்ட் இந்த மேடை சாத்தியமாகிருக்காது.
தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். அண்ட் அதுக்கப்புறமா சூர்யா சார் அது ஒரு பிளஸ்ஸிங். அது எனக்கு அந்த மூமெண்ட் அவர் பார்த்த மூமெண்ட் வந்து ஒரு பிளஸ்ஸிங் அது. ஸோ அவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 days கழித்து எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டா போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார். அது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்னவ். அந்த ஆர்னவ் வந்து அவர் வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணார். ரொம்ப நல்லா இருக்கா பையன், நீங்கள் தயவுசெய்து அருண் சார்கிட்ட போய் இந்த கதை சொல்லி பாருங்கள், இஃப் ஹி இஸ் ஓகே வித் தட் அவர் பண்ணுவாருன்னு சொன்னார்னா நம்ம இந்த கதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. லக்கிலி அன்றைக்கி சாரை போய் மீட் பண்ணேன். அருண் சார் தேங்க்யூ ஃபார் தட் டே, இட்ஸ் அ பிளஸ்ட் டே. நான் வந்து உங்களை பார்த்து அது சொல்லி அந்த மொமெண்ட்டில் வந்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க நான் சொன்ன கதையை. அந்த மொமெண்ட்டும் ஒரு வெரி ஸ்பெஷல் மொமெண்ட் அது. ஸோ அதுக்கப்புறமா நான் தான் கெஞ்சி கூத்தாடி சார் நீங்களும் கொஞ்சம் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வி ஆல் நோ அருண் சார் வந்து ஒரு பெரிய ஹீரோ. அவர் வந்து ஒரு அவரோட பையனுக்காக மட்டும் இல்லாமல் he has his own special role in this. ஸோ அது வந்து சார் ஒத்துக்கிட்டது வந்து பெரிய மனசு. அது வந்து சார் ஒத்துக்கலைன்னா அப்புறம் இன்றைக்கி வந்து இந்த படம் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்காது. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட் டூ சார். சார் விஜயகுமார் சார் ஒரு மிகப்பெரிய பிளஸிங் சார். உங்களை நான் இயக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு, நீங்கள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு அது ஒரு மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட் சார். இந்த கதையில் வந்து ரொம்ப எமோஷ்னலாக டச் பண்ணது மட்டும் இல்லாமல் ரொம்ப கமர்ஷியலாகவும் நாங்கள் இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு கம்ப்ளீட் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு சில்ட்ரன் ஃபில்மாக தான் இதை நாங்கள் டீல் பண்ணியிருக்கோம். அண்ட் டெஃபினெட்லி ஐ திங்க் இஃப் ஐ எம் ரைட், இந்த வருஷத்தோட பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அவார்ட் வந்து ஆர்னவ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான். such a wonderful performance. ஆர்னவோட டெடிகேஷன், அவங்க ப்ரிப்பரேஷன், அவங்க மதரோட சப்போர்ட்டு, மொத்தம் என்டையர் ஃபேமிலி வந்து அவ்வளோ ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. வந்து அப்புறம் ஆல் த கிட்ஸ் இன் திஸ், தேங்க்யூ எவ்ரி ஒன். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில, நன்றி. ஏன்னா இது எனக்கு ஒரு ஃபஸ்ட் மேடே. இது சரியாக என்ன பேசணும் அதெல்லாம் சொல்லுங்கள் சார். வணக்கம் சார் வந்து ஒரு அற்புதமான ஒரு 2 ஃபைட் படத்தில் இருக்குது. அது நன்றி, அதுக்கும் உங்களுக்கு ஒரு நன்றி. தேங்க்யூ சார். என்ஜாய் பண்ணுங்கள் படம் சார். நாட் லீஸ்ட் சார் கோபி சார் கேமராமேன், என்னோட டார்லிங். அவர் வந்து இந்த ஃபஸ்ட் ஃப்ரேம் வச்சதுலேருந்து எண்டு வந்து எங்களுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த இடத்துல வந்து ரொம்ப போராடி, நாங்கள் குழந்தைங்க எல்லாம், அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன குட்டி நாய், அது அந்த குட்டி நாயோட ஒரு சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸும் வந்து அவர் வந்து அவ்வளோ பார்த்து இட்ஸ் அ மேஜிக்கல் சார். தேங்க்யூ ஃபார் யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் இட்ஸ் எ வெரி வெரி கிரேட் ஒர்க்கிங் வித் யூ சார். அப்புறம் ரொம்ப முக்கியமாக இன்றைய நாளோட கதாநாயகன் என்னோட நண்பன் பிரசன்னா, ரொம்ப பிளஸிங் சார். அவர் ஒரு 2 மாதம் செதுக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, இசையை செதுக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ அற்புதமாக ஒரு 3 சாங் கொடுத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா ரீரெக்கார்டிங்லேருந்து எல்லாம் ஒரு இன்ச் பை இன்ச் ஒரு ஃப்ரேமுக்கும் இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமா 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி அவ்வளோ அழகான ஒரு இசையை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சது சந்தோஷம், அப்படி தான் நான் சொல்லுவேன். நான் வந்து ஏன்னா ஒரு 3 ஜென்ரேஷன் சேர்ந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. அதுக்கு அருண் சாருக்கு நன்றி. அப்புறம் அப்பா சிவகுமார், அவங்க பையன் படத்தில் என் நண்பன் தான் சூர்யா, ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணேன். கொடுப்பனை தான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். நன்றி, தேங்க்யூ. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அந்த 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா சார், அப்புறமா வந்து ஜோதிகா மேம், ராஜசேகர் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறமா நம்ம ஹீரோ சார், அப்புறம் விஜயகுமார் சார், சிவகுமார் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஸ்கிரிப்ட் நம்ம சர்வ சாருக்கு, டைரக்டர் சார் இந்த வாய்ப்பை கொடுத்துருந்தாரு, அவருக்கும் கேமராமேன் சாருக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ டைரக்டர் எதிர்பார்த்த அந்த ஒரு இதை வந்து அதை செட்டை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு செலவு பண்ண 2D என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ். எனக்கு இது முதல் ஸ்டேஜ். இது நான் அதிகமாக ஸ்டேஜில் பேசி பழக்கம் இல்லை. நான் அந்த ஸ்டேஜில் நிற்கிற காரணமே என் சித்தப்பாவும் சித்தின்னு தான்.
அதுக்கப்புறம் சூர்யா அவர்களுக்கும் திரு ராஜசேகர் அவர்களுக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். இது ஒரு ஃபேமிலியாக போய் ஒரு 50 நாள் ஊட்டியில் இருந்து இந்த படம் பண்ணது பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து இந்த குட்டி குட்டி டாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு எல்லா இந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி எங்கள் கூட இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அது இல்லாமல் டிஓபி சார், டைரக்டர் எல்லாருமே வந்து டிஓபி சார் வந்து மார்னிங் நான் எங்களுக்கு முன்னாடி நேரத்தில் போய் உட்காந்து அவ்வளோ மழையிலையும் அவ்வளோ நேரமாக ஏர்லி மார்னிங் போய் உட்காந்து அங்கே ஒர்க் பண்ணோம். அதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் குழந்தைங்கள வச்சு அவ்வளோ இதாக எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்தார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அடுத்தது எங்கள் டைரக்டர் சார் குழந்தைங்களோட விளையாடிட்டே அப்படியே படத்தை ஜாலியாக நகர்த்தி முடிச்சிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். அப்புறம் எங்கள் ஆர்ட் டைரக்டர் எந்த டைமில் அவ்வளோ மழையிலையும் எந்த விஷயம் இருந்தாலும் உடனே எங்களுக்கு சப்போர்ட்டாக ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அருண் விஜய் சார் பற்றி நான் சொல்லணும். ஒரு ஃப்ரேம்லேயும் கூடவே இருந்து குழந்தைங்களோட ஒரு ஷார்ட்ஸையும் பக்கத்தில் இருந்து பார்த்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு ரொம்ப கூட இருந்து குழந்தைங்கள இப்படி சொல்லிக் கொடுத்து நிறைய விஷயம் பண்ணார். அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப நன்றி சார். விஜயகுமார் சார் எங்களுக்கு வந்து எங்கள் ஹீரோ, அப்பா, தாத்தா 3 பேர் இந்த படத்தில் நடிச்சதில் ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் நன்றி. The man who is with a smile always. என்ன ப்ரெஷராக டென்ஷனாக அவர் மூஞ்சை பார்த்தா நமக்கு எல்லாமே மறந்துடும். ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்தோடனே அப்பாடி இவரை பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் சில்லாக ஹேண்டில் பண்ணுற ஒரு மனுஷன். அண்ட் மேன் ஆஃப் வெரி ஃபியூ வேர்ட்ஸ். பட் ஆனால் இதை மாதிரி பண்ணுறவங்க நம்ம மாதிரி நிறையா பேசுகிறவங்களாம் ஆனால் பெருசாக பண்ண மாட்டாங்க. பட் பெருசாக பண்ணுறவங்களாம் கம்மியாக தான் பேசுவாங்க. ஸோ without further delay, let's welcome our 2D CEO ராஜசேகர் கற்பூர சுந்தர பாண்டியன் அவர்கள். தேங்க்யூ அஞ்சனா. அனைவருக்கும் வணக்கம். சிவகுமார் அங்கிள், விஜயகுமார் அங்கிள் வணக்கம். தேங்க்யூ. பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. உங்களை எல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த படம் ஓ மை டாக் வந்து இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு அஸ். சரோ வந்து கிட்டத்தட்ட அவர் பேசும்போது சொல்லலை, இந்த ஸ்கிரிப்டை வந்து ஒரு 5 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்காரு, மேபி மோர், பட் 8 வருஷம்னு நினைக்கிறேன். பட் ப்ரீ ப்ரொடக்ஷனே வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணோம். என்னென்னா அந்த டாக்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறதுலேருந்து எல்லாமே. ஏன்னா அஜிலிட்டி காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து இங்கே யாருமே ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வீடியோவில் தான் பார்த்துருக்கமே ஒழிய அதை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிம்பாவை வந்து குட்டியாகவே வாங்கி ட்ரெயின் பண்ணோம். ஒரு 2 இயர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணோம். லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஹஸ் கான் இன் டு இட். ஐ ஹாவ் டு தேங்க் அருண். இந்த கதையை கேட்ட உடனே வந்து பண்ணுறேன் அப்படின்னு இப்போ தம்பியை பண்ண வைக்கலாம், அதில் ஒரு லான்ச் மூவியாக நம்ம இது பண்ணலாம், டெபு பண்ணலான்னு சொன்னது ஒத்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ அருண். பிகாஸ் ஹீ சா அந்த ஸ்கிரிப்ட் பார்த்துட்டு கேட்டுட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் 3 பேரும், விஜயகுமார் அங்கிள், அருண் அண்ட் ஆர்னவ் 3 பேரும் சேர்ந்து இதில் நடிக்கணும்னு கேட்டோம். அதுக்கு உடனே ஒத்துக்கிட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் ஒத்துக்கிட்டதுனால தான் இன்றைக்கி அந்த படம் வந்து இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ அருண், தேங்க்யூ ஆர்னவ். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ஏப்ரல் 21 ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆகுது. டிசம்பர் மாதமே ரிலீஸ் ஆகிருக்கணும். பட் இதில் கிட்டத்தட்ட வந்து 100 நாய்க்கு மேலே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே ப்ராப்பர் பெர்மிஷன்ஸ் வாங்கி கிட்டத்தட்ட இதில் ஹைதராபாடில் வந்து ஆக்சுவலாக நடந்த டாக் ஷோலேயே போய் ஷூட் பண்ணோம் நிறையா டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸஸை. பட் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்டு பெர்மிஷன் வாங்கணும். அதில் நிறையா ஈச் டாகோட இதை வந்து சர்டிஃபிகேஷன்லாம் வேணும்னு சொல்லி அவங்க கேட்டதுனால தான் ஒரு 3 months டிலே ஆகிடுச்சு. பட் ஸ்டில் இப்போ வெக்கேஷனில் ரிலீஸ் ஆகிறது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். கரெக்டான டைமில் இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். கோபி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சீனியர் டிஓபி லைக் யூ, நீங்கள் வந்து இவ்வளோ டைம் கொடுத்து எங்களுக்காக காலையில் ஹி வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ரீச் த செட்ஸ். தேங்க்யூ சார்.
இது வந்து மறக்கவே முடியாத ஒரு அனுபவமாக எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதுவும் ஊட்டியில் அந்த குளூரில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு 6 o'clock சன்ரைஸ் ஷாட் எடுக்கணும்னு சொல்லி 5 மணிக்கெல்லாம் அங்கே போய் ரீச் ஆகிடுவீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு. தேங்க்யூ சார். இட்ஸ் அ விஷுவல் ட்ரீட். நிவாஸ் பிரசன்னா சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டிஸ்னி ஃபார்மேட்டில் இந்த படம் பண்ணணும், எல்லா கிட்ஸுக்கும் இது பிடிக்கணும் அப்படின்றது தான் த மோட்டோ ஆஃப் மேக்கிங் திஸ் ஃபிலிம். டெஃபினட்டாக ஓரளவு நம்ம அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எவ்வளோ தூரம் அதில் ஜெயிச்சிருக்கோன்னு சொல்லி. நிவாஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. திரும்ப அது கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 பாட்டு போட்டிருப்பாரு. நாங்கள் எல்லா பாட்டுமே பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவோம், பட் அவர் வந்து மாற்றிட்டே இருப்பேன். நான் இன்னும் பெட்டராக கொடுக்குறேன், இது மாற்றலாம் சார், இது பண்ணலாம் சார்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப இன்வால்வ்டாக பண்ணி கொடுத்தார் நிவாஸ். தேங்க்யூ நிவாஸ். ஆர்ட் டைரக்டர் மைக்கேல், இதுதான் ஃபஸ்ட் டைம் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறோம். பட் ரியலி ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் இட்ஸ் அ டிஃபிகல்ட் ஃபிலிம். கிட்ஸ் அண்ட் நாய்க்குட்டியும் வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ. எடிட்டர் மேகநாதன், ரூபனோட அசிஸ்டன்ட், ஹி இஸ் நாட் ஹியர் டுடே. ஸோ எல்லாமே யங்ஸ்டர்ஸ் அண்ட் நியூ ஃபேஸஸோடு ஒர்க் பண்ணது இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். சரோ வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னால் 2 படங்கள் சிங்களமில் பண்ணியிருக்காங்க. இது தமிழில் வந்து, அதாவது ரீமேக் ஃபிலிம்ஸ் ஹி ஹஸ் டன் இன் அதர் லாங்குவேஜ், பட் தமிழில் வந்து அவருக்கு இது ஃபஸ்ட் படம். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணி, இன்ஃபேக்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் லைக் அருண் விஜய் அண்ட் விஜயகுமார் அங்கிள் அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணுற விதமாகட்டும் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணி, இதை லிமிட்டட் நம்பர் ஆஃப் டேஸில், அதாவது குழந்தைங்களையும் நாய்க்குட்டிகளையும் வச்சுட்டு சமாளிக்கிறதுன்றது வந்து, ஏன்னா அது அவங்களோட மூட் பொறுத்து தான் நம்ம ஷூட் பண்ண முடியும். பசங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டே வந்து வேலை வாங்கி இது ரொம்ப நல்லா முடிச்சு கொடுத்தீங்க சரோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் 2 people, சூர்யா அண்ட் ஜோதிகா. இந்த கதையை கேட்டுட்டு ஃபஸ்ட்டு எக்ஸைட் ஆகி இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓகே சொன்னதுக்கு. ஸோ தட் இஸ் ஹவு த ப்ராஜெக்ட் வாஸ் மேட். மை கோ-ப்ரொடியூசர், அவர் வந்து பேசுகிறது நிறைய விஷயம் பேசணும்னு யோசிச்சுட்டு கடைசியில் பேசலை. SR Ramesh Babu. So he is a family member, and அவர் வந்து since we were doing couple of projects simultaneously, he was throughout there in Ooty and taking care of all the production work. Thank you Babu. And my production team, Sendil, Vijay, Manoj, Anbu, Maha, and all the production managers and team 2D. எல்லாரும், மிதுன், பாலா, நாஷ் and everyone in 2D and all the team, cast and crew, thank you so much for all your support and love. Thank you. Thank you sir. ஸோ இவங்க 2 பேரும் இங்கே இருக்கும்போது வந்து பேசுகிறதுக்கே எனக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து பயமாக தான், ஐயோ அப்படின்னு வந்து எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் வந்துடும். பிகாஸ் மோஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட்ங்கும் போது எவ்வளோ மேடைகள் பார்த்துருப்பாங்க, எவ்வளோ படங்கள் பார்த்துருப்பாங்க. பட் இந்த படம் அவங்க 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா மற்ற விஷயங்கள் ஒர்க் ரிலேட்டடாக இருக்கிறதுலாம் தாண்டி அவங்க குடும்பம் இதில் வந்து இன்வால்வ், அவங்க பையன், அவங்க பேர பசங்க, அந்த மாதிரி வந்து பார்த்து இது ஒரு குடும்ப படமாக தான் நம்ம லெஜெண்ட்ஸ் 2 பேருமே வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ 2 பேருமே நம்மளோட வந்து சேர்ந்து பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து ஆசைப்பட்டோம். ஐ எம் வெரி ஹாப்பி டு வெல்கம் விஜயகுமார் சார் அண்ட் சிவகுமார் சார் ஆன் டு தி ஸ்டேஜ். சார் வாங்க சார் ப்ளீஸ். நீங்கள் பேசும்போது நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நாங்கள் பார்த்து நாங்கள் ஹாப்பி ஆகிடும், அதுக்காக தான். யார் ஆரம்பிக்கிறது? அண்ணன் நீங்கள் ஆரம்பிங்க. அண்ணங்கிறாருங்க. இது தாத்தா வேஷம் பண்ணிட்டு என்ன போய் அண்ணங்கிறாரு. நான் என்ன பண்ணுறது? முதல்ல இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு வழி இல்லாமல் எல்லாமே ட்ரெய்லரில் காட்டிட்டாங்க. ஒரு வால்ட் டிஸ்னி மாதிரி குழந்தைகளை பேஸ் பண்ணி ஒரு சப்ஜெக்டை சரோ வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதாவது நான் நிறைய டைரக்டர்கிட்ட திட்டு வாங்கி நடித்தவங்க, நானும் விஜயகுமார்லாம் நிறைய திட்டு வாங்கியிருக்கோம். ஒரு கிருஷ்ணன் மஞ்சு போகிறதுக்கு இன்னொருத்தர் வேண்டியதில்லை, அந்த மாதிரி திட்டு வாங்கி நடிச்சிருக்கேன். அது மாதிரி இந்த குட்டி பசங்களை வச்சுட்டு அடங்கவே அடங்காது, அப்படி தான் இருக்கும். அதுக்கிட்ட வந்து பொறுமையாக டீல் பண்ணுறது பெரிய விஷயம். அப்புறம் சீனியர் ஆர்டிஸ்ட்டு விட மரியாதை நடத்துறது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதில் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காங்க. நான் படம் ஏற்கனவே பார்த்துட்டேன். படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கதைகள், காட்சிகள்
இந்த 2 பேரை பேலன்ஸ்டாக யூஸ் பண்ணது எல்லாத்துலேயுமே ரொம்பவும் திருப்தியாக பண்ணியிருக்காங்க. இவருக்கு எனக்கு உள்ளதை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடணும். என்னோட உண்மையிலேயே ஒரு 4 சின்ன பையன். பட்டு நடிப்பில் எனக்கு ரொம்ப சீனியர். நான் வந்து கந்தனுக்கண்ணியில் 67 முதல்ல முருகன் வேஷம் போட்டேன். அதுக்கு ஒரு 5 வருஷம் முன்னாடியே இவர் வந்து சிவாஜி பண்ண நர்ஸு ஸ்ரீவள்ளியில் பேபி முருகனாக முதல்ல போட்டார். அப்போவே இவருக்கு சிவகுமார்னு பேர். இந்த சிவகுமார் வந்தாலும் வேறு வழி இல்லாமல் விஜயகுமாராக மாறிட்டார். ஒரிஜினலாக இவருக்கு சிவகுமார்னு ஒரு பேர். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு தங்க மனசில் 2 பேரும் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் ஹீரோவாக ஒரு ட்ராக்கில் போயிட்டார், அப்புறம் நான் ஒரு ட்ராக்கில் போயிட்டேன். அதுக்கப்புறம் தேவர் ஃபிலிம்ஸில் சொர்க்கம் தரங்க படத்தில் அதே மாதிரி டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் நாங்கள் 2 பேரும் நடித்தோம். கடைசியாக பண்ணது மலபார் போலீஸில் சத்யராஜ் பண்ண படத்தில் 2 பேரும் நடித்தோன்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன வயசுலாம் பழக்கம் உண்டு. ஜெகதீஷ் நினைக்கிற ஒரு நண்பர் சொன்னார், அவர் தஞ்சாவூர் கோயிலை வந்து தக்கையில் பண்ணி காட்டுவார். அவர் பரசுவாக்கத்தில் கூடிய வந்து நான் சொல்ல எல்லாம் 64லேயே நாங்கள் நண்பராக இருந்தவங்க. இப்போ இது அபூர்வம். இந்த படத்தோட சுவாரஸ்யமான விஷயமே தாத்தா மகன் பேரை 3 பேரும் சேர்த்து நடிக்கிறதுங்கிறது. ஐ திங்க் வேறு குட்டீஸ் கொஞ்சம் சைலண்டாக இருங்க. 3 பேர் சேர்ந்து நடிக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். நமக்கு இப்போ சிவாஜி வீட்டில் அவர் இருக்கார், பிரபு இருக்கார், விக்ரம் பிரபு இருக்கார். பட் 3 பேர் சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கல. ஒரே ஆள் நாகேஸ்வர் ராவ், நாகார்ஜுனா, நாகசைத்தன்யா 3 பேர்னா இந்த மாதிரி ஒரே ஃபேமிலியில் 3 நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி நடித்த ஒரே ஃபேமிலி இவங்க ஃபேமிலி தான். அதுக்கு மனப்பூர்வமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் முதல்ல அவர் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் பேசுறதுக்கு வேறு மேட்டர் ஒன்று வச்சுருக்கிறேன். அவருக்கு கொஞ்சம் பேசுனதுக்கப்புறம் அந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் பணியாற்றிய அத்துணை நண்பர்களுக்கும் அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கும், அண்ணன் சொன்ன முறைக்கிறாரு பாருங்க, 2D ப்ரொடக்ஷன் சூர்யா அண்ட் ஜோதிகா, ராஜா, இப்போ ரமேஷ் பாபு. இதுக்கு மூல காரணமே அண்ணன் சிவகுமார் அவர்கள் தான். அந்த விதையிலிருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த 2D கம்பெனி. அந்த 2D பல நல்ல படங்களை எடுத்து தயாரித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே ஓ மை டாக் இந்த படத்தை சரோ சண்முகம் அவர்கள் இயக்க, கேமராவை தம்பி கோபி அவர்கள் கையாள, இசையை வந்து நிவாஸ் பிரசன்னா, சண்டை காட்சிக்கு செல்வா மாஸ்டர், ஆர்ட் டைரக்ஷனுக்கு மைக்கேல் அண்ட் எடிட்டர் மேகனா அவர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து குழந்தைங்களை வச்சு ஊட்டியில் கிட்டத்தட்ட 50 நாள் எடுத்திருக்காங்க. இது பூஜை போடுற அன்னைக்கு அண்ணன் சிவகுமார் சொன்னாங்க, ஐயோ இந்த மாதிரி வாய்ப்பே கிடைக்காது, நீயும் பையன் பேரன் எல்லாம் நடிக்கிறதுக்கு பின்னிடுன்னாரு. எதை பின்னுறது? குழந்தைங்க படம், அதில் நம்ம எப்படி பின்ன முடியும்? அதனால் எனக்கு கொடுத்த அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அந்த தாத்தா ஒரு ஸ்ட்ரிக்டான கிராண்ட் ஃபாதர், என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கோம். படத்தை ரொம்ப நல்லா அழகாக இயக்கியிருக்காரு சரோ சண்முகம் அவர்கள். அது அருமையாக படம் பிடிச்சிருக்காங்க கோபிநாத் அவர்கள். இந்த படத்தில் என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, இப்போ சொன்னது மாதிரி தெலுங்கில் வந்து நாகேஸ்வர் ராவ், நாகார்ஜுனா, நாகசைத்தன்யா நடித்ததுக்கப்புறம் தமிழில் வந்து நீங்கள் இந்த ஃபேமிலி இவங்க தான் நடிச்சிருக்காங்க, அது பெருமைன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அருண் விஜய் படங்கள் நடித்து இன்றைக்கு ஒரு நல்ல இடத்திலே இருக்கிறார் என்றால் அதற்கு பத்திரிகை நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் ரசிக பெருமக்களும் தான் காரணம். அவர் மென்மேலும் வளர வேண்டும். அவர் இந்த கலைத்துறையிலே இன்னும் நிறைய சாதிக்கணும். அந்த வகையில் இப்போ அவருடைய பிள்ளை, என்னுடைய பேரன் ஆரணவ் விஜய், அவர் வந்து ஷூட்டிங் நடக்கும்போது சைடில் அப்படி சொல்லியிருக்காரு. யார்கிட்டே சொன்னாரா, நம்ம கேள்விப்பட்டேன்,
இந்த படத்தில் வந்து நான் தான் மீன், எங்கள் அப்பா தாத்தாலாம் சைடு அப்படின்னு இருக்காரு. ஆமாம், சைடு கேரக்டர் பண்ணியிருக்கோம். அதாவது சப்போர்ட்டிங் அப்படிங்கிறத சைடுன்னு சொல்லியிருக்காரு. அவர் வருங்காலத்தில் சிறந்த முறையில் அவர் நல்லா படித்து பதவிகளெல்லாம் கிடைத்த பிறகு நீ கலைத்துறையில் நிரந்தரமாக நல்ல ஒரு சூப்பர் ஸ்டாராக வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் எல்லாம் அவரை வாழ்த்துங்கள், வளர வையுங்கள். அதுக்கு அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கும் சூர்யா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் நானும் ரொம்ப நெருக்கமாக இருந்தோம். 1964 கிட்டத்தட்ட 55 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு வந்து அடிக்கடி பார்த்து பேசலைன்னா கூட அப்படியே நினச்சிக்குவோம், சந்திக்கும் போது அப்படியே கட்டி பிடிச்சிக்குவோம். ஸோ அந்த அளவுக்கு அண்ணன் அவர்கள் குடும்பமும் குழந்தைகளும், பிள்ளை கார்த்திகா இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், சிறந்த முறையில் ஜோதிகாவாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியே ஒரு சிறந்த ஃபேமிலி, சினிமாவுக்கு எடுத்துக்காட்டான ஃபேமிலி. அதாவது வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணுன்றத ஒரு உதாரணமாக எடுத்துக்கணுன்னா அண்ணன் சிவகுமார் அவர்கள் தான். அவர் வந்து காஃபி டீயே குடிக்கிறது கிடையாது. அந்த காலத்தில் அவங்க வீட்டில், இப்போ இருக்கிற வீட்டில் தான் அவர் வந்து வாடகைக்கு தங்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு பானையில் நிறைய எலுமிச்சம்பழம் ஜூஸை கலந்து ஃபுல்லாக பானையில் வச்சுருவார். வர்றவங்களுக்கு ஜூஸ் தான், எலுமிச்சம்பழம் ஜூஸ் தான். ஸோ அந்த அளவுக்கு டிசிப்ளினாக தன்னுடைய குடும்பத்தையும் குழந்தைகளையும் சிறந்த முறையில் வளர்த்து இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். அதே போல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி என்னுடைய குடும்பமும் சிறப்பாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்த்துக்கள் என்றென்றைக்கும் இருக்க வேண்டும். இந்த படம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆளுநர் விஜய்க்கு ஒரு சிறந்த படமாக அமையணும்ட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மேடைக்கு கொஞ்சம் சம்மந்தமில்லாத விஷயமே தெரியும், இருந்தாலும் மீடியா நண்பர்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். முன்னாடியே வாழ்த்துன மாதிரி சரோவுக்கு, கேமராமேனுக்கு, மியூசிக் டைரக்டருக்கு, எல்லாருக்கும், டூடி ராஜசேகருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு என்ன வேடிக்கையாக இருக்குன்னா, போன வருஷம் ஜெய் பீம்னு ஒரு படம், அந்த படம் உலகளவில் ஏற்பட்ட தாக்கம் என்ன, ஒரு சினிமாவை பார்த்துட்டு ஒரு அரசு இருளர் இனம் குறவர் இனத்தை தெரிஞ்சவங்க தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு அந்தந்த மாவட்டத்து கலெக்டருக்கு உத்தரவு போட்டு லிஸ்ட் எடுக்க சொல்லி, நவம்பர் மாதம் கடைசிக்குள்ளே நீங்கள் லிஸ்ட் எடுத்துடணும், டிசம்பர் கடைசிக்குள்ளே எல்லாருக்கும் பட்டா கொடுக்கணும், ரேஷன் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டது தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நடக்காத ஒரு விஷயம். அது யாருமே அந்த படம் எடுக்கும் போது நான் கற்பனை பண்ணல. அதே மாதிரி சூர்யா வந்து ஜஸ்டிஸ் சந்துரு வேஷத்தை எடுத்து அந்த படத்தில் பண்ணது இன்னும் பெரிய விஷயமா இருக்குது. அதாவது என்னுடைய பார்வையில் அவர் லைஃப்பில் பண்ணதுலேயே உச்சம் தொட்ட படமும் சரி, வரவேற்பும் சரி, அந்த படத்துக்கு இணையாக எதையுமே சொல்ல முடியாது. எனக்கும் என்னுடைய துணைவியாருக்கு என்ன ஷாக் அப்படின்னா, இந்த பையன் என்ன போகிறான் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு எப்பவுமே இருக்கும். ஏன்னா ஒரு நாள் முழுக்க வந்து அவன் 4 வார்த்தை பேசினா பெரிய விஷயம். அப்படி ஒரு பையன், சரி ஓகே நமக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கிற அளவில் இருந்தது. நான் ஸ்கூல் பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்கூலில் வந்து ஹோலி ஏஞ்சல்ஸ் படிச்சுட்டு இன்னொரு ஸ்கூலில் மாற்றணும். மொத்தமாக இங்கிலீஷ் மீடியம், எல்லாருமே இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. இவனுக்கு சம்மந்தமில்லாத ஏரியா அது. 4வது ரோல் உட்காந்துட்டு இருப்பான். அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே கேள்வி அவரே நவுந்து 4வது ரோவுக்கு அவனை நோக்கி போதுன்னு சொன்னால் 8வது ரோவுக்கு ஜம்ப் பண்ணி போயிடுவார். அப்படியே கேள்வி ஒவ்வொரு கேள்வியாக போய் 8வது போகும்போது தப்பிச்சு ஓடியாந்து 3வது ரோவுக்கு வந்துடுவார். 3வது ரோ கேள்வி வந்து லாஸ்ட்டில் ஓடி ஒழிஞ்சிக்குவார். அதாவது வாழ்நாள் முழுக்க வந்து இந்த கேள்வியிலேருந்து இது எப்படி தப்பிக்கிறதுன்னு வாழ்ந்த ஒரு பையன். ஸ்கூல் ஃபைனலில் முடியும் போது சார் சென்டம் எதிர்பார்க்குற இந்த ஸ்கூலில், அதனால் அவங்க பையன் வச்சுருந்தா ஃபெயில் பண்ண வேண்டி வரும், நீங்கள் ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருவோம், நீங்கள் வேறு ஸ்கூலில் போட்டுருங்க. ஓகே, சென்ட் பீட்ஸில் கொண்டு போய் அவன் போடுறதுனாலே கார்த்தி நல்லா படித்தா கூட அவனையும் அதே ஸ்கூலில் போடலான்னு நாங்கள் சென்ட் பீட்ஸுக்கு கொண்டு போட்டோம். அங்கே போனதை வழக்கம் போல் டொனேஷன் கேட்டால் டொனேஷனை எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுத்தோம். நான் சொல்கிறது, அப்போ நான் 192 படம் பண்ணியிருக்கேன், 175 படங்களில் ஹீரோவை பண்ணேன்.
அந்த ஹீரோ பண்ணிருக்கிற அந்த உச்சக்கட்ட காலகட்டத்தில் நான் சொல்கிறது இந்த மேட்டர் நடக்குது. 1980 ஒரு 80ன்னா ஒரு 80-88 வாக்கு நடக்குது. சென்பிட்ஸ் போனால் இந்த லெங்க்த்து க்யூ நல்ல வேகாத வெயிலில் க்யூ இருக்குது. நான் க்யூ நின்றுட்டுருக்கிறேன். அப்படியே ஒன்றா க்யூ போய் உள்ளே போய் இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியே போகிறாங்க. இந்த பையன் நான் பார்த்துட்டே இருக்கான். நான் கிட்டத்தட்ட வெயில் வேர்த்து வெயில் தலையை தொடச்சிட்டு வேர்வை தொடச்சிட்டு நிற்கிற கடைசி நான் உள்ளே போனோன்னே பிரின்சிபல் வந்து ஓகே சார் டொனேஷன் கொடுத்துருக்கீங்க, சீட் கொடுத்தா மட்டும் எடுப்பலன்னா எடுக்க சார்ட்டு வாங்கி அந்த பணத்தை வச்சுட்டாரு. ஸோ சீட்டுன்னு கன்ஃபார்ம் ஆகலை. பணம் வாங்கி வச்சாங்க. சீட் கொடுத்தா மட்டும் எடுப்பலான்னு திருப்பி கொடுத்துருச்சாங்கிறாங்க. வீட்டுக்கு வந்து படுத்து கதறி அழுகிறான். அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன். என்னப்பா அந்த ஸ்கூல் எனக்கு வேண்டாம், எங்கள் அப்பா வந்து நிற்க வச்சிட்டார், ரோட்டில் நிற்க வச்சிட்டாங்க. டே உங்கள் அப்பா வெளியிலாண்டா பெரிய ஆள், ஸ்கூலில் சாதனை, அதெல்லாம் சொல்லாதீங்க. எங்கள் அப்பா வேகாத வெயிலில் வேத்தோடுவேன். எங்கள் நின்று நான் பார்த்தேன். நான் படுத்து அழுகிறான் சார். ஃபோன் பண்ண படுத்துக்கு கீழே படுத்து பிறந்துட்டுருக்கிறான். இப்போ சமாதானம் பண்ணி அப்படி இல்லைப்பா நீ படிக்குமான்னு சொல்லி இவனை போய் அங்கே சேர்த்துக்கணும். அப்புறம் 2 வருஷம் முடித்தார். அப்புறம் லாயலாக போனோம். லாயலாக போனால் ஃபாதர் அல்ஃபோன்ஸோ பிரின்சிபல் சார் பையனுக்கு சீட் வேணும்னா எதுக்குங்க ஒரு சீட்டை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன் சார் அப்படின்னு. இல்லை நடிகருக்கு பசங்க எவனுமே டிகிரி வாங்கினதில்லை அப்படின்னு. இல்லைங்க என் பையன் வாங்க வேணாம். இப்படி தான் பாலாஜி சொன்னார். பாலாஜி பையன் டிகிரி வாங்கலை. இப்படி தான் சிவாஜி வீட்டில் சொன்னாங்க, பிரபு டிகிரி வாங்கலை. கொட்டாரக்கரா சொன்னார், கொட்டாரக்கரா பையன் ரவி டிகிரி வாங்கலை. சார் என் பையன் வாங்க சார். சரி அப்படின்னு ஒரு சீட்டு கொடுத்தாங்க. அப்புறம் இவர் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் வருஷம் கூட அரியர்ஸ் கூட்டிகிட்டே போகுது. ஒரு ஸ்டேஜுக்கு 6-7 அரியர் இருக்குது. பார்த்துட்டு அப்பா கொன்னே போடுவேன், என்ன பண்ணவே தெரியாது. டிகிரி வாங்கி மானத்தை காப்பாற்றணும். தலைகாணி கூட தலையை விட்டு படிச்சுக்கிடுச்சு. டிகிரி வாங்கி அவர் பட்டாத பாடுபட்டு எம்காம்னு ஓடியே போட்டுவேன் வீட்டை விட்டு. அந்த வேலையில் வச்சுக்காதீங்க, படிப்புக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படி சொன்ன பையன். அப்புறம் எங்கள் அப்பா நடிகை நான் நடிகனாக இருக்கணுமா? எப்போ எங்கள் அப்பா பெயிண்டராக தான் பெயிண்டராக இருக்கணுமா? எங்கள் அப்பா அதிவாடியாக இருந்தால் அதிவாடி தான். ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு பிஎன்டியில் போய் ஒரு எக்ஸ்போர்ட் கார்மெண்ட் கம்பெனியில் காலை 7 மணிக்கு பைக்கில் போய் நம்ப மாட்டேங்க, பிஎன்டிங்க எங்கேயோ இருக்குது அம்பத்தூர். அங்கேருந்து வேனில் தூக்கிட்டு வந்து ஹார்பரில் லோடு பண்ணுவான். இந்த வேலையெல்லாம் பண்ணி திருப்பூர் போய் ஏதாவது எக்ஸ்போர்ட் கம்பெனி வேலை பார்த்தா போதும்னு அப்படி இருந்த ஒரு பையன். காலங்கள் மாறி வசந்த் வந்து என்னை பிக்கப் பண்ண வந்திருக்கார். வசந்த் மலேசியா ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம். எங்கள் டாக்டர் ஃபேமிலி டாக்டர் வந்தார். அவர் பிக்கப் பண்ணுறதுக்கு சூர்யா காரில் வந்திருக்கான். பிக்கப் பண்ணும்போது வசந்த் கேட்டுக்க இந்த பையன் யாருன்னு சூர்யா பேர் தான் சரவணன் தானே. டாக்டர் சொல்கிறாரு நடிகர் சிவகுமார் பையன். அப்படியே ஒரு இதை பார்த்துட்டு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு சார் உங்கள் பையனை நடிக்க வைக்க. நான் அந்த மாதிரி தாட்டே கிடையாது. அவனுக்கு டான்ஸ் தெரியாது, ஃபைட் தெரியாது, ஒரு 4 மணிக்கு 2 வாரத்தில் பேச மாட்டான் அப்படின்னா. அப்படி யார் தான் சார் வேணும்? யோ என்ன ரா ஹேண்டு தான் வேணும், எதுவுமே தெரியக்கூடாது, தெரிஞ்ச டேஞ்சர் ப்ரீ கன்செப்ஷன் போனா அப்படின்னு. என்னடா வம்பா போச்சுன்னு அப்புறம் மணிரத்னம் கூப்பிட்றான்னாங்க. இன்றைக்கி டெஸ்ட்டுங்கிறாங்க, வீடியோ டெஸ்ட்னாங்க. இவனை ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், சார் சிவகுமார் நடிகரை மைண்டில் வச்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அவன் ஏதோ வெளியிலே வேலை பார்த்து 10,000-20,000 சம்பாதிச்சு நிம்மதியாக இருப்பான். அவன் மணிரத்னம் பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணா சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அவன் வாழ்க்கை நாசம் பண்ணாங்க. வி ஹாவ் 200% கான்ஃபிடன்ஸ் இன் ஹிம், வில் டேக் கேர் ஆஃப் ஹிம்னாரு. நம்பவே முடியல. அதுக்கப்புறம் ஷூட்டிங்கை நான் போகல. அவங்க அம்மா போனாங்க, மற்றவங்க நான் ஷூட்டிங் கடைசி வரைக்கும் போவே இல்லை. வசந்த் அப்புறம் மாமா அதை பண்ணிவிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகுது. நான் இதங்க ஆலப்புழை ஏதாவது ஷூட்டிங் இருந்தேன்னு நினைக்கிறேன். இவர் முதல் நாள் வந்து காசி தேட்டர் ரிலீஸ் ஆகுது சூர்யாவுக்கு. முதல் ஷோ கப்பம் பண்ணிப்பாங்க. மேட்னி ஷோ முடிஞ்சு அப்படியே ஒரு டென்ஷனாக ஃபஸ்ட் டைம் சினிமானே தெரியாது, நடிப்பு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. பையன் ஓடுறான். போய் தியேட்டர்கிட்ட போனோன்னா கம்பீரமாக மியூசிக் தியேட்டர் ஒருத்தர் ஓடி வரான். அப்படின்னா கை கொடுத்தான், சூப்பராக சொதுப்பிட்டிங்க அப்படின்னு. சொதுப்பிட்டிங்கண்ணா அப்படியே ஆஃபு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேறு அடியெல்லாம் போய் நைட் ஷோ பார்க்குறான், 6 மணி ஷோ பார்க்குறான். பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறான். அப்போ நானா பார்த்துட்டு என்னப்பா நானாப்பா படத்தில் நடிச்சிருக்கேங்க. பா வசந்த் சார் ஒரு 10 கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணார், இன்னொரு 100 கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணால் கூட தாங்கிக்கலாம்ப்பா. என்னப்பா டொராண்டோலேருந்து ஃபோன் பண்ணாங்கப்பா, வாஷிங்டன்லேருந்து ஃபோன் வருதுப்பா, எப்படிப்பா நான் ஒரே நாள் விட பெரிய ஆக்டர் ஆகிட்டேன்ப்பா அப்படின்ப்பா, தாங்க முடியலப்பா அப்படின்னு. என்னடா படம் பார்த்தேன், சில சீனை நானாக இது நான் எப்படி இதெல்லாம் பண்ணேன்னு தெரியல,
சில சீனில் எனக்கே ரொம்ப பேடாக பண்ணேன்னு ஃபீல் பண்ணேன். பட் வசந்த் கிரேட்ஃபா அப்படின்னா அப்படி ஆரம்பித்து ஒன்றுமே தெரியாத பையன் 2 படம் பண்ண 2 படம் 3 படம் ஊற்றிச்சு வருஷம் சொன்னால் டென்ஷன் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் 8வது படம் பாலான்னு ஒருத்தன் வந்து உள்ளே புகுந்து நான் தான் கொடுத்து அவன் எங்கேயோ பண்ணிட்டான். இப்போ அந்த பையன் நான் இப்போ என்ன சொன்னேன், அந்த பையன் இப்போ ஜெய்பீம்ங்கிற ஒரு படத்தை எடுத்து உலகளவில் பேர் வாங்கினான்னு கற்பனையே பண்ண முடியல. இப்போ இதெல்லாம் எனக்கு கனவுமாக இருக்குது. 2Dங்கிற 2Dனா 2 பேர் 2D, ஒன்று தியா தேவ் 2 பேர்த்து 2Dன்னு பேர் வச்சுருக்காங்க. அவங்க படம்லாம் எடுக்கிறாங்க, நிறையா புது புது எக்ஸ்பெரிமெண்ட் படமெல்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பழைய நண்பர்கள் அவங்க படத்தில் நடிக்கிறாங்க. சத்யராஜுக்கு வந்து நான் 1000 ரூபாய்க்கு நான் சம்பளம் வாங்கி கொடுத்தேன் முதல் படத்தில். திருத்தம் இல்லாமல் 1070 ரூபா சத்யராஜுக்கு 1000 ரூபா வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க டைரக்டர். அறிவு இருக்கா உனக்கு? உன் கூட போகிறதுக்கு வேறு ஆள் கிடைக்கலையா? எங்கள் பையன் சொந்தக்கார பையன் சார், அவன் தலை இங்கே இருக்குது, அவனை ஃபேமில் வச்சு உன் மூஞ்சி காணும், உன்னை ஃபேம் வச்சு அவனுக்கு நெஞ்சு இருக்குது, லூஸா நீ அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல சார், என்னையா ஒரு 2 நிமிஷம் தான் வரப்போகுது, அதெல்லாம் தெரியாது, அவன் மூஞ்சி வச்சா நீ காணும், உன்னை மூஞ்சி வச்சா அவன் நெஞ்சு இருக்குது, தேவையா சார்? அப்படிலாம் கஷ்டப்பட்டு பண்ணி அப்புறம் அவர் படத்தில் இவர் நான்லாம் அவங்க ஹீரோவை பண்ணி நானும் விஜயகுமார்லாம் வந்து மலபார போலீஸில் பண்ணி அதுக்கு பிளாக்டர் ஸ்கொயர் கீழே வந்து மேலே போய் மேலே கீழே வந்த மாதிரி. அப்புறம் இனிமேல் நடிக்கிறது போதும் 2005 சாமி கும்பிட்டு போதும், இனிமேல் மேக்கப் சாகு மாதிரி போடுவதில்லைன்னு நான் முடிவு பண்ணி வந்துட்டேன். அதுக்கப்புறம் பசங்க இதெல்லாம் பண்ணுறத பார்க்கும்போது ஷாக்கிங்காக இருக்குது. இவர் நடிக்கிறாரு, பையன் நடிக்கிறான், கூட நடிக்கிறான், வெரைட்டியாக படம் பண்ணுறாங்க. எங்கிட்ட கேட்பாங்க அந்த படத்தில் ஏதாவது சார் கதை சொல்லணும். நான் சினிமா பக்கமே போக மாட்டேன், காசு கொடுத்து தான் தேட்டர் படம் பார்ப்பான்னு பார்க்குறேன். அப்படி இந்த படம் நான் பார்க்கும்போது அந்த குழந்தைய வச்சுட்டு ஒரு எவ்வளோ கஷ்டம் தெரியும். குழந்தைய வச்சு படம் பண்ணுறது எவ்வளோ பயங்கர பொறுமை வேணும், அசாத்திய பொறுமை. அதே மாதிரி இருந்தாலும் வீட்டு போய் கொண்டாடி திட்டிப்பான்னு நினைக்கிறேன். ஏன் இந்த சொல்லிவிடு, ஏன்னா நாங்கள்லாம் வந்து வெளியில் காமியாக வீட்டு போய் காஞ்சிடுவோம். இப்போ உனக்கு என் வீட்டுக்காரி பார்த்தோன்னு சொல்லுவான், எங்கேயோ வாங்கிட்டு வந்திருக்கான் அன்றைக்கி அப்படின்னு. வீட்டுக்கு போனால் கடிச்சு குதறிடுவோம். அப்போ பார்த்தோம் நாங்கள் நிறையா வாங்கிட்டு வந்துட்டான், ஷாக் அப்சர்வ் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி பண்ணி நினைக்கிறேன் வெளியே அப்புறமா சொல்லு புரியுதுங்களா? ஏன்னா என்னுடைய அறிவு கட்டியவே விஜயகுமார் தெரியும். 2 டைரக்டர், ஏபி நாகராஜன் ஒன்று, ராமண்ணா ஒன்று, பீம்சிங் 3 பேர். கோபமே வராது சார். அப்படி டைரக்டர் நான் பார்த்தே கிடையாது. ஒரு கதாநாயகி அவங்க வந்து இப்போ நாம் எப்பவுமே உட்காந்துக்காடு பைலான் என்னை பற்றி நிறையா தெரியும். அந்த படங்கள் நான் தொடர்ந்து நடிக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்போது எந்த கதாநாயகி இது நம்ம மேட்சாக இருக்குது, நம்ம கல்யாணம் பண்ணி தாட்டு வரும். நம்ம முதலே சொல்லிட்டோம்னா கற்பனை பண்ணி அதையும் நம்ம பண்ணிக்க முடியாது அப்படின்னு நான் முதலே சொல்லிட்டேன். அப்படி தான் இந்த துறையில் வந்தேன். இப்போ இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அந்த பசங்க வந்து அருமையான படங்கள் பண்ணுறாங்க, நல்ல படங்கள் பண்ணுறாங்க. மீடியாக்கள் வந்து இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்பவும் நெகிழ்வாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் வந்து மக்களுடைய முயற்சிக்கு மேலே ஒரு சூப்பர் மேன் இருக்கிறான், அவன் முடிவு பண்ணான்னு நினைக்கிறேன். கார்த்தி வந்து அமெரிக்காவில் படிக்க போனவன், அவன் வந்து நடிகனாக வந்திருக்கிறான். இந்த பையன் பிஎன்டியில் வேலை பார்த்தவன் ஆக்டர் ஆகிட்டு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான். இதெல்லாம் மனித முயற்சி மட்டும் இல்லை, மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாரும் உங்கள் ஆசீர்வாதமும் உங்கள் விமர்சனங்களும் இந்த காரணம். உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.